வணக்கம் மக்களே, இது என்னோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. ரொம்ப எக்ஸைட்டடாக கிளம்புனேன். என்ன குறுக்கு இந்த கௌசிக் வந்தா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுவும் சும்மா இல்லை, ஒன்று விடுது இல்லை ஆரம்பிக்குது, விடுது ஆரம்பிக்குது. இப்படியே தான் போயிட்டு இருந்தது இன்னைக்கு டே ஃபுல்லாகவே. இருந்தாலும் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டான் இந்த கோட்டச்சாமி அப்படின்னு நாங்கள் அடங்காமல் கிளம்பி போயிட்டோம். அது வேறு விஷயம். பட் பர்த்துங்க இந்த ட்ரிப்பு. அவ்வளோ இன்ஃபர்மேஷன், அவ்வளோ கூஸ்பம் மூமெண்ட்லாம் இருக்குது. அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீரர்களே, நேரம் நெருங்கி விட்டது. இன்னும் சில வினாடிகள் தான் வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். இந்த மேல்கோட்டை டவுன் வந்து மைசூர்லேருந்து 50 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லையும், பெங்களூர்லேருந்து 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இருக்குது. இது வந்து மாண்டியா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த மாண்டியா டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் மாதிரி ரொம்ப அழகான ஒரு டவுனு. மழைக்கும் அதுக்கும் வர வழி ஃபுல்லாக க்ரீனரியாக ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஊர். நீங்கள் என்னத்தையாவது பண்ணுங்க, என்னை தூங்க விட்டால் சரின்னு ஆதிமாக தூங்கிட்டு இருந்தாங்க. இந்த மேல்கோட்டை டவுனு கர்நாடகாவில் மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பிரிச்சுவல் டவுன்னே சொல்லலாம். ஏன்னா நம்மளோட வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டாக வைணவர்களுக்கும் சைவர்களுக்கும் நடந்த பிரிவினை இருக்குது. இந்த பிரிவினையில் பெரும்பாலான தமிழ் பிராமணர்கள் ஸ்ரீரங்கம்லேருந்து இடம்பெயர்ந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த மேல்கோட்டையில் தான் வந்து தஞ்சமடைந்ததாக சொல்கிறாங்க. மலை மேலே இருந்த இந்த யோக நரசிம்மர் கோயில் மட்டும்தான் இங்கே ஃபஸ்ட்டு இருந்திருக்கு. இந்த இடம்பெயர்ந்த பிராமணர்கள் தான் அந்த மலைக்கு கீழே இந்த மேல்கோட்டைன்ற டவுனையே ஃபர்தராக டெவலப் பண்ணியிருந்திருக்காங்க. மலை மேலே அழகான ஒரு கோயில், அந்த கோயிலை மையமாக வச்சு சுற்றி ஒரு அழகான ஊரை அமைச்சிருக்காங்க. இங்கே நிறைய கோயில் இருக்குது. இதில் வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டி இந்த யோக நரசிம்மர் கோயில், அது மலை மேலே இருக்கிறது. கீழே செல்வநாராயண கோயில், அதாவது திருநாராயண கோயில்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமான கோயில். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது செல்வநாராயண கோயில் பற்றி தான். இந்த கோயில் 1000 வருஷத்துக்கு மேலே பழமையானது. விஷ்ணுவோட அவதாரமான நாராயணரை இந்த கோவிலில் பிரதான தெய்வமாக வழிபடுறாங்க. 12ஆம் நூற்றாண்டில் ஸ்ரீரங்கமில் நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் ராமானுஜர் இங்கே வந்துட்டதாகவும், அவர் இங்கே வந்து அவரோட கனவுல இந்த செல்வநாராயணர் வந்து நான் இந்த மாதிரி இந்த மலை மேலே இருக்கேன், என்னை நீ எடுத்து வழிபடு அப்படின்னு அவருக்கு வந்து ஹிண்ட் கொடுத்து, அதுக்கப்புறம் அவர் இதை தேடி கண்டுபிடிச்சி ஒரு கோயில் அமைச்சு இங்கே இருக்கிற ஊரில் இந்த வைணவ மதத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த ராமானுஜரோட உற்சவ சிலை கூட இந்த கோயிலில் வச்சு வழிபடுறாங்க. இது அது இல்ல. அப்படி சொன்னவன் இந்த ரங்கராஜ நம்பி என்று சொல். நாங்கள் போயிருந்தனைக்கே நல்ல கூட்டம் அண்ட் உள்ளேயும் வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலை. ஸோ இந்த கோவில் டிராவிடியன் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் ரொம்ப நுணுக்கமாக நிறைய ஸ்கல்ப்சர்ஸ், ஒரு தூணும் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக கட்டியிருந்தாங்க. அண்ட் அந்த தூண்களில் மகாபாரதம், விஷ்ணு புராணம், ராமாயணமில் வர முக்கிய நிகழ்வுகளை தெரிவிக்கிற வகையில் சிற்பம்லாம் செதுக்கியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த கோயிலோட உள் கட்டமைப்பு எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அதே அளவுக்கு வெளியில் ஃபுல்லாக வராண்டக்கள் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய வரிசையாக தூண் வச்சு ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த கோயிலோட முக்கியமான ஃபங்க்ஷனாக என்ன பார்க்குறாங்கன்னா வைரமுடி திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் 10 நாளைக்கு, அதாவது நம்ம சித்திரை திருவிழா மீனாட்சி அம்மன் டெம்பிளில் நடக்கிற மாதிரி 10 நாளைக்கு இங்கே வந்து இந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப சிறப்பாக நடக்குது. இந்த டைமில், அதாவது அந்த 10 நாளில் 4வது நாள் வந்து இந்த வைர கிரீடம் ஒன்று இருக்குது. அதை வந்து இந்த செல்வநாராயணர் உற்சவத்துக்கு அதை அணிவிச்சு வீதி உலா வராங்க. வீதி உலான்னா அந்த கோயிலை சுற்றி இருக்க 4 ஸ்ட்ரீட்டில் மட்டும். இது வந்து பகல் டைமில் நடக்கிறது இல்லைங்க, அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. நைட்டு 9 மணிக்கு மேலே ஆரம்பித்து அது ஒரு 2 மணி 3 மணி அந்த மாதிரி முடியுது. இந்த விழாவுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. நான் இந்த வைரமுடி திருவிழாவுக்கு செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ போடுறேன். இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு தெப்பக்குளம் இருக்குது. அது ரொம்ப பெரிய தெப்பக்குளம், கல்யாணி புஷ்கரணின்னு சொல்லிட்டு. இந்த தெப்பக்குளத்துக்கும் ஒரு வரலாறு இருக்குது. அதுவும் நான் செப்பரேட் வீடியோவாக போடுறேன். என்னங்க பண்ணுறது, தோண்ட நிறைய விஷயம், நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் இந்த கோயிலை சுற்றியும் இந்த ஊருக்கும் இருக்குது. செப்பரேட் வீடியோவாக தான் போட முடியுது.
நாங்க இந்த கோயில முடிச்சுட்டு, அடுத்து தனுஷ்கோடிக்கு கிளம்புனோம். இது 2த்துக்கும் இடையில தான் அக்கா குளம், தங்கை குளம்னு ஒரு இடம் இருக்கு. 2 தெப்பக்குளம். 2 குளமும் பக்கத்து பக்கத்துல இருக்கிறதுனால, இந்த மாரி விசித்திரமா பேர் வச்சிருக்காங்க. நல்ல வேளை, மாமா மச்சான்னு வைக்காம விட்டுட்டாங்க. இல்ல இல்லையா? இன்று விண்ணிலாவில் அந்த ஈர நினைவில் இந்த தெப்பக்குளத்துலயும் சரி, இந்த கோயில்லயும் சரி, செல்வநாராயண கோயில்லயும் சரி, நெறைய ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் நடந்திருக்கு. நெறைய மூவிஸ் இங்க எடுத்திருக்காங்க. ராக்கம்மா கையத்தட்ட அந்த சாங்ல வந்து ஷோபனா வர போர்ஷன் ஃபுல்லாவே இதுல தான் எடுத்திருக்காங்க. வேற ஏதாச்சும் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தண்ணியை பார்த்தாலே அதிகமாக குஷி ஆகிடுவாங்க. இதில் போய் இறங்கணுன்னாங்க. சரின்னு காலை மட்டும் நினச்சி கூட்டிகிட்டு வந்துட்டோம். பட் ஆஃப்டர் 2021 இது டோட்டலாக வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வந்திருக்கு. ஸோ ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இங்கே வந்து ஷூட்டிங் எதுவுமே எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் தான் இங்கே இருக்கிற சரௌண்டிங்கும் சரி, கோயில், இந்த தெப்பக்குளம் இது எல்லாமே வந்து ஓரளவு கொஞ்சம் ஹைஜீனிக்காக கண்ட்ரோலில் இருக்குது. இந்த குளத்துலலாம் கொஞ்சம் டர்ட்டியாக தான் இருந்தது. பட் நம்ம நிறைய குளங்கள் பார்க்குற அளவுக்கு தண்ணியே தெரியாத அளவுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. ஓரளவு நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. கோயில்லாம் ரொம்ப சுத்தமாகவே இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம தனுஷ்கோடிக்கு போகலாமா?